நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 9வது வசனம், கடைசி வசனம். அது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் இந்த வசனத்தை நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தேவரீர் தமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவைகளை போஷித்து அவைகளை என்னென்றைக்கும் உயர்த்தி அருளும். தாவீதினுடைய ஜபமாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்விலையும் தேவனுடைய ரட்சிப்பு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய போஷித்தல், அவருடைய உயர்த்துதல், இது ரொம்ப முக்கியமானது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் ஆசீர்வதிக்க முடியும் நம்புறீங்களா? என்னைன்னு சொன்னால் என்னை நினைச்சக்கூடாது, நம்மை ஆசீர்வதிக்க முடியுமா? நீங்கள் சொல்லணும், என்னை அவர் ஆசீர்வதிக்க முடியும் இல்லை? அவர் ஆசீர்வதிப்பதற்காக ஏதாகிலும் நம்ம இடத்துல தகுதிகள் வேண்டுமா? அல்லது உலக பிரகாரமான ஏதாகிலும் இருந்தால்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இல்லை, அவருக்கு அர்ப்பணிக்கிறவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் எந்த மனிதனையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஆசீர்வதிக்க நினைத்தால் எவரும் தடுக்க முடியாது. தேவன் இந்த இடத்துல 4 ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தில் சொல்றார். 1 ரட்சிப்பு, 2 ஆசீர்வாதம், 3 போஷிப்புதல், 4 உயர்த்துகிறவர். அந்த கடைசி வார்த்தையை மட்டும் நான் உங்களோடு இன்றைக்கி பேச விரும்புகிறேன். இந்த 4ம் நான் பேசுவதற்கு நமக்கு நேரம் அதிகம். ஆகவே இந்த கடைசி வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவன். யார் கர்த்தரை தெரிந்து கொண்டார்களோ, அல்லது கர்த்தர் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களை தேவன் உயர்த்துகிறவர். வேதத்தில் பலரையும் கூட தாழ்வில் இருந்து கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். மிகவும் சிறுமையிலிருந்தும் எளிமையிலிருந்தும், ஆண்டவர் குப்பையிலிருந்தும் குழிகளிலிருந்தும் தேவன் அவர்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 40 நான் 2ஆம் வசனத்தை படிக்க விரும்புகிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர். பயங்கரமான குழியிலும், அதாவது குழி சேற்றிலிருந்து, குழியிலிருந்து சேற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தூக்கி எடுக்கிறாராம். அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது குழி என்று ஒன்று சொல்லாமல் அது கூட இன்னொரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. சேற்றிலிருந்துன்னு சொல்லாமல் அது கூட இன்னொரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. அப்படின்னா அந்த குழியினுடைய ஆழத்தையும் சேற்றினுடைய ரொம்ப நெருக்கத்தையும் பற்றி சொல்வதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. அப்படின்னா பயங்கரமான குழி, சின்ன குழியிலன்னா நம்ம வந்துடலாம், ஆனால் பயங்கரமான குழியிலிருந்து நம்மளால் வர முடியாது. கர்த்தர் நம்மை அங்கிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க முடியும். 2 உளையான சேற்றிலிருந்து, சாதாரணமான சேற்றிலிருந்து நாம் வெளியில் வந்துடலாம். ஆனால் உளையான சேறு என்பது ஒரு மனிதனை அமிழ்த்தக்கூடியது, அவனை அழிக்கக்கூடியது. உளையான சேற்றிலிருந்தும் கர்த்தர் தூக்கி எடுக்க முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திலும் சாபத்திலிருந்தும் நம்முடைய வாழ்வில் இந்த குழியும் சேரும் எதை காட்டுதுன்னா, ஒரு விஷயத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் பாவத்தையும் சாபத்தையும் இருளையும் சாத்தானையும் பலவிதமான நெருக்கத்தையும் பிடிகளையில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவர்னு பார்க்குறோம். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் பல்வேறு விஷயங்களில் சிக்கி போயிருக்கிறார்கள். சேற்றிலே மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள், சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்வது எதை காட்டுகிறது? உலக பிரகாரமான வாழ்வில் ஏதோ ஒன்றில் சிக்கிக்கொள்வது, அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருப்பது. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்களில் இருந்து கர்த்தர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அவராலே ஸ்தோத்திரம் விடுவிக்க முடியாத, தூக்க முடியாத ஒரு மனிதர் ஒருவனும் இருக்க முடியாது. தேவன் நிச்சயமாக அப்படி செய்கிறவர். பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் தூக்குகிறவர். 2 ஆமென் ஸ்தோத்திரம், எவ்வளவு விதமான ஆழத்திலிருந்தும் கர்த்தர் தூக்கி எடுக்கிறவர். 144வது சங்கீதத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன். 144 7வது வசனம், உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். இங்கேயும் ஒரு ஜபந்தான். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். ஜலப்பிரவாகம் அது ஒரு பெரிய வெள்ளம். ஸ்தோத்திரம். ஜலப்பிரளயம் படிச்சிருக்கோம் பைபிளில், நோவா காலத்தில். அது மாதிரியான ஒரு வெள்ளம்
வெள்ளம் ரொம்ப ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம் இல்லை, காற்றுக்கும் தண்ணீருக்கும் ரொம்ப வலிமை அதிகம். சமீபத்தில் கூட குற்றாலத்தில் நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு பாருங்கள். அடிச்சுட்டு போகுது ஆட்களை, திடீர்னு வந்த வெள்ளம், அது காட்டாற்று வெள்ளம். அதில் நிற்க முடியல, கம்பியை பிடிச்சி நிற்கிறவங்களை கூட அந்த தண்ணி இழுத்து கொண்டு போய் விடுகிறது, ஃபோர்ஸ் அதிகம். ஜலப்பிரவாகத்துக்கு என்னை தப்புவிக்கும்படி உயரத்திலிருந்து உம்முடைய கரத்தை எனக்கு நீட்டும் ஆண்டவர். ஆண்டவருடைய கரம் மிக நீளமானது. உயரத்திலிருந்து ஆண்டவர் பாதாளத்தின் கீழையும் அவர் கை நீண்டு நம்மை குணமாக்கும். சிறை கதவுகளுக்குள்ளேயும் பூட்டி அறைகளுக்குள்ளேயும் அவர் கை வர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படி கை நீட்டினால் அது எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அவர் நீட்ட முடியும். அவரை விட நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேன் அல்ல, நான் அவர் நோக்கி பார்த்தால் என்னை மிக தூரத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை கை நீட்டி தூக்க முடியும். உயரத்திலிருந்து அவருடைய கரம் நமக்கு நேராக நீட்டப்படும். கர்த்தர் நிச்சயமாக நம்மை தூக்கி எடுக்கிறவர். சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 9ஆம் சங்கீதம் 13வது வசனம். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிகூறும்படிக்கு. நான் அந்த முதல் பகுதியை சொல்கிறேன், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. தாவீது நம்பிக்கை என்னன்னா, மரண வாசலிலிருந்தும் தூக்கி விடுகிற தேவனா. ஆமென். மரண வாசல்னா என்ன? வாழ்வில் சிலர், எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குமான்னு தெரில, சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். மரணத்தை எட்டி பிடித்தவர்கள், அந்த வாசலில் போயிட்டு வந்தவர்கள் அநேகர் உண்டு இல்லை? தண்ணியில் விழுந்து காப்பாற்றப்பட்டவங்க, சில ஆபத்தில் சிக்கி காப்பாற்றப்பட்டவங்க, சில விபத்துகளில் போய் சிக்கி அதிலிருந்து மீண்டு வந்தவங்க. ஒரு நிமிடம் தான் பாஸ்டர், கொஞ்சம் தான், ஒரு செகண்ட் தான் நாங்கள் பிழைச்சது, அப்படி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்கள்ல. அதுதான் மரண வாசல் இல்லை? அந்த கடைசி தருணத்தில் நம்முடைய மனசெல்லாம் எங்கெல்லாமோ போகும். அந்த மரண வாசலுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். சிந்தையெல்லாம் பலவாறு யோசிக்கும், என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ. நானும் அந்த வாசலுக்கு போயிட்டு வந்தவன். அல்லேலூயா. அதனால தெரியும். ஆண்டவர் அந்த தாவீது சொல்கிறான் இன்னொரு வசனத்தில், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்ததுன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று தாவீது தேவனை பார்த்து கெஞ்சுகிறார். ஏனென்றால் தேவனாகிய ஆண்டவர் ஆமீன் பயங்கரமான குழியில் இருந்தும், ஆமீன் ஸ்தோத்திரம், ஆண்டவர் உயரமான இடங்களிலிருந்து கரம் நீட்டி தூக்குகிறவராகவும் மரண வாசலிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறவராகவும் நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். இன்றைக்கும் வாழ்க்கையில், குடும்ப சூழ்நிலைகளில் இது மாதிரி அனுபவங்களுக்குள்ளே சிக்கி இருந்தால், இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தூக்கி எடுத்து உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறது மட்டும் அல்ல, அதை அப்படி நம்புங்க. ஆண்டவர்கிட்ட எனக்கு ஆண்டவர் செய்வார், என்னை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை தேவன் தூக்கி எடுப்பார். ஆண்டவர் என்னை தேவன் பலவீனங்களிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுப்பார். கர்த்தர் மிகவும் நல்லவர். அன்பானவர்களே, யோசேப்பு பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுக்க வைத்தார். யோசேப்பு பயங்கரமான குழியில் இருந்தவன் தான். ஆண்டவர் யார் குழியில் போட்டார்களோ அவர்களை வச்சே தேவன் மீண்டும் எடுக்க வச்சார். இல்லை, இவங்க போட்டுட்டு போயிட்டாங்க, வேற ஆள் வந்து எடுத்தாங்கன்னு இல்லை, யார் போட்டாங்களோ அவங்களே எடுக்க வைக்கிற தேவன். ஆமாவா இல்லையா? நம்மளை யார் குழி தோண்டினாங்களோ அந்த குழி தோன்றவங்கள வச்சு நம்மளை தூக்க வைப்பார் ஆண்டவர். தேவன் தான் தூக்குறாரு, அவராலே தூக்க முடியும். யாருடைய உதவியும் இன்றி அந்த குழியிலிருந்து அவரே நம்மை தூக்க முடியும். ஆனாலும் சிலரை பயன்படுத்துகிறார். எதுக்கு அப்படின்னா, போட்டவனை வச்சே எடுக்க வைக்கிறார். சிங்கத்தின் கெபியிலே தானியேலை போட்டவனே திரும்ப தானியேலை எடுத்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபித்த தானியேலை அவன் செய்த குற்றம் என்று எண்ணி அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்ட ராஜாவே மறுநாள் சொல்லுகிறான், அவனை தூக்கி விடுங்கள் என்று. போடுங்கள் என்று சொன்ன ராஜா தான் எடுங்கள் என்று சொல்லுகிறான். அநேக நேரங்களில் நாமும் நம்முடைய வாழ்வில் சிலரால் குழிக்குள் போடப்பட்டிருக்கலாம், பிரச்சனைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம், செய்யாத தவறுகளுக்கு பழி சொல்லப்பட்டிருக்கலாம்.
குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் யார் நம்மை குற்றவாளி ஆக்கினார்களோ, யார் பழி சொன்னார்களோ, யார் நம்மை கீழே தள்ளினார்களோ, அவர்களை வைத்து நம்மை மறுபடியும் தூக்கி எடுப்பதற்கு தேவன் பயன்படுத்துவார். சில நேரங்கள் அப்படி செய்வார் ஆண்டவர். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பின் வாழ்விலே அவனுக்கு விரோதமாக சதி பண்ணியவர்கள் யாருன்னா அவனுடைய சகோதரர்கள், உடன்பிறப்புகள். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்டதான முக்கியமான சம்பவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் யோசேப்பினுடைய சம்பவம் அங்கே வருகிறது. 18ஆம் வசனம் முக்கியமானது. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. ஸ்தோத்திரம். என்ன யோசனையா? சதி யோசனை பண்ணி அவங்க அதை பேசிட்டு இருக்காங்க. யோசேப்புக்கு விரோதமாக அவனுடைய உடன்பிறப்புகள் சதி யோசனை பண்ணுவதற்கு காரணம் என்ன? யோசேப்பு கண்ட ஒரு சொப்பனம், ஒரு கனவு கண்டது ஒரு குற்றமாயா? ஒரு கனவுக்காக அவங்க சதி யோசனை பண்றாங்க. என்ன சதி யோசனைனா அவனை கொன்று குழியிலே போடவே. ஸ்தோத்திரம். என்ன சொப்பனம் அது? வயலிலே அரிக்கட்டுகளை அறுக்கும்போது எல்லா அரிக்கட்டுகளும் இந்த யோசேப்பை வணங்கி நின்றதாக. யோசேப்பின் அரிக்கட்டுகளை எல்லா அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்கிறது. ரெண்டாவது ஒரு சொப்பனம் காண்கிறான். அதில் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் இவனை என்ன செய்யுது? வணங்குவது போல ஒரு சொப்பனம். சொப்பனம் கண்டதற்கு இவன் காரணம் அல்ல. சொப்பனம் இவனாக கண்டதல்ல, அவனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனம். கர்த்தரே அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. யோசேப்பே, எல்லாரும் உன்னை வணங்கும்படி உன்னை உயர்த்துவேன்னு அவனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை வீட்டில் சொன்ன போது சந்தோஷப்படவில்லை. எல்லாரும் அவனை பகைத்தார்கள், விரோதித்தார்கள். ஒரு இடத்துல அப்பா கூட அவனை புரிந்து கொள்ளாமல் அவனை கடிந்து கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த சொப்பனம் அவனுக்கு விரோதமாக இருந்தது. அவன் கொண்ட சொப்பனமே அவனுக்கு எதிராக மாறினது. அவன் அப்பா வார்த்தை கீழ்ப்படிந்து ஆகாரம் கொடுக்க, சகோதரரை பார்க்க காட்டுக்குள்ளே ஆகாரம் கொண்டு போகிறான். சகோதரர்கள் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒருவன் யோசேப்பை தூரத்தில் பார்த்து சொல்லுகிறான், தூரத்தில் நம்முடைய தம்பி வருகிறான் யோசேப்பு. இன்னொருத்தர் சொல்லுகிறான், இதுதான் சரியான வாய்ப்பு, அவன் கண்ட சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம், அவனை கொன்று குழியில் போடுவோம் என்று ஒருவன் சொல்லுகிறான். இன்னொருவன் வேறு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். சதி யோசனை அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்றான். அவனை காலி பண்ணிடுவான்றான், இல்லை அவனை வித்துருவான் இருப்பான், இல்லை எதோ ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டே இருக்கிறாங்க உட்காந்து. அவன் பக்கத்தில் வந்த உடனே அவனை பிடித்து அவனை ஒரு குழியிலே போட்டார்கள். அவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் சில நேரங்களில் ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமான சதி யோசனைகளை தேவன் வெவ்வேறு விதங்களில் கையாளுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் கர்த்தரை சார்ந்திருந்தால் நமக்கு எதிரான சதி யோசனைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஆனால் இங்கே சதி ஆலோசனை பண்ணது யாருன்னா உடன்பிறப்புகள். உங்களுக்கு நல்ல உடன்பிறப்புகள் இருந்தால் கர்த்தரை துதிங்க. அப்படி அமைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். சில நேரங்களில் சிலருக்கு தான் நல்ல உடன்பிறப்புகள் அமைகிறது. சில உடன்பிறப்புகள் சிக்கல் பிக்கலாக புடுங்கலாக இருக்கும். சதி ஆலோசனை பண்ணுற ஆளாக அமைஞ்சிடும். ஏமாத்துறது, சொத்தை ஏமாத்துறது, திருடுறது, பொறாமப்படுறது ஒன்றா பிறந்தவர்கள் தான். ஆனால் கொஞ்சம் வயந்துட்டா என்ன செய்யுது? பிடிக்காது. இப்படிப்பட்ட யோசேப்பு அனந்தமி மாதிரியான சில ஆட்களும் சில குடும்பங்கள் அமைவது உண்டு. கூட பிறந்தது தானே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கம்மியாக இருக்கு. யோசேப்புக்கு இப்படிப்பட்டதான ஒரு உடன்பிறப்புகள் கிடைச்சாங்க. அவனை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. இத்தனைக்கும் யோசேப்பு கடைசி மகனுக்கு மூத்தவன், ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட வேண்டியவன். யோசேப்பை கொல்லும்படி சதி ஆலோசனை பண்றாங்க. ஆண்டவர் பாருங்க, ஒரு நாளில் கர்த்தர் சதி ஆலோசனைகள் முறியடிக்கிறவர் அல்ல. சிலருக்கு ரெடிமேடா பூம்பா காட்டினா தான் சிலருக்கு பிடிக்கும். உடனே அப்படின்னு உடனே மாறிடணும். ராத்திரியே ஓட்ட பிரித்து ஆண்டவர் ஒரு சூட்கேஸை போட்டுடணும். காலையிலே யாராவது வந்து கொடுத்துடணும். சில நேரம் அப்படி நடக்கலாம். ஆனால் எல்லா நேரமும் ஓட்ட பிரிப்பான்னு பார்க்கப்படாது.
ஆண்டவர் எப்போதும் எலியாவுக்கு காகத்தை கொண்டே போஷிக்கிறார் அல்ல. அது ஒரு பீரியட், அவ்வளவுதான். கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் காகம் காலையில் வரும், அதுக்கப்புறம் காகம் வராது. தேவன் எப்போதும் ஒரே விதத்தில் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர் அல்ல. ஏன்னா ஒரே விதத்தில் தேவன் நடத்தினால் அது அவருடைய வாழ்வினுடைய உயர்வுக்கு அது பொருந்தாது. ஒவ்வொரு முறையும் கர்த்தரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். எலியாவுக்கு டெய்லி காக்கா மட்டும் வந்துட்டே இருந்தால் அவன் ஆண்டவர் தேட வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். காக்கா தான் காலையில் வருதில்ல, பிறவன ஆண்டவர். காக்கா நின்ன உடனே தான் ஆண்டவரை தேடுற வரும். ஆண்டவர் மறுபடியும் சொல்லிகிட்டே இருப்பார். கர்த்தர் எப்போதும் ஒரே முறையை கையாள்வதில்லை. தொட்டும் குணமாக்குவார், உமிழ்ந்து சேறு உண்டாக்கி பூசியும் குணமாக்குவார், சேற்றில் போய் கழுவும் சொல்லுவார், ஸ்தோத்திரம் உனக்கு ஆக கடவுது என்று அனுப்பியும் விடுவார், தானே போய் தொட்டு எழுந்திரு என்று சொல்லவும் செய்வார். தேவன் கிரியை செய்யும் விதங்களை நாம் எப்போதும் ஒரே விதத்தில் எதிர்பார்க்க கூடாது. தேவன் பல்வேறு விதங்களில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார், உதவிகளை செய்கிறார். ஒரே வாசலை மட்டுமே நீங்கள் நோக்கி பார்க்க கூடாது. தேவன் தரும் நன்மைகள் ஒரு வாசல் வழியாக வருவதில்லை. அது அவ்வப்போது தேவன் சித்தத்தின்படி வெவ்வேறு வாசல்களின் வழியாக நமக்கு நன்மைகள் வரும். ஆகவே ஒரு வாசலை நோக்கி பார்க்காதிருங்கள், தேவனையே நோக்கி பாருங்கள். சிலருக்கு 11 மணிக்கு போஸ்ட்மேனையே பார்த்துட்டு இருப்பாங்க, மணியாடு வருமானு பாருங்க. இல்லை, ஆண்டவர் மணியாடு மூலமாக தான் தருவார் நம்புறியா? இல்லை, கர்த்தர் எப்படியும் செய்வார். நீங்கள் நன்மை வரும் வழிகளை அல்ல, நன்மை தரும் தேவனையே பாருங்கள். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய நேரம் நம்ம நன்மை வரும் வழிகளை மட்டும்தான் பார்க்குறோம், நன்மை தரும் தேவனை மறந்துடுறோம். ஒருபோதும் நீங்கள் வழிகளை பாராதிருங்கள், வழிகளை திறக்கும் தேவனை பாருங்கள். தேவனை பாராதவிட்டால் திறக்கும் வழிகள் கூட அடைந்து போகும். நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டால் பூட்டிய வழிகளும் திறக்கும். ஸ்தோத்திரம். வழிகளை பாராதிருங்கள், வழிகள் அடைக்கும் பூட்டும் அதுவல்ல முக்கியம். தேவன் திறக்கிற தேவனாகிய ஆண்டவர் நோக்கி பார்த்தால் தேவன் நமக்கு எந்த வழிகளையும் திறந்து விடுவார். நமக்கு தேவை வழிகள் அல்ல, வழிகளை திறக்கும் தேவனை நமக்கு முக்கியமானவர். ஒரே விதத்தில் தேவன் நமக்கு எப்போதும் செய்கிறவர் அல்ல. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் பைபிளில் படிக்கிறோம். அவர் புதிய வழிகளை தேவன் நமக்கு திறந்து கொடுப்பார். யோசேப்பின் வாழ்விலே தேவனாகிய ஆண்டவர் சதிகளை எல்லாம் முறியடித்தார். உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஒளி போவார்கள். நம்புறீங்களா? உங்களுக்கு விரோதமாக சதி பண்ணுறவங்க முறியடிக்கப்படுவாங்கன்னு. நீங்கள் ஒருவேளை உங்கள் கண்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் நமக்கு விரோதமாக சதி பண்ணலாம். பண்ணுறாங்கன்னு சொல்லலை, பண்ணலாம். யாரையுமே நீங்கள் சதி பண்ணுறாங்களாகவே பார்த்துடக்கூடாது. எல்லாரையும் நேசிங்க. இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோ, இவங்க தான் சதி பண்ணியிருப்பாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. சதி பண்ணுறவங்க மேலே கவனம் செலுத்தாதீங்க, ஆண்டவர் மேலே கவனம் செலுத்துங்க. சதி பண்ணுறவங்கள நாம் கையாள வேண்டாம், சதி பண்ணுறவங்கள கர்த்தர் கையாளட்டும். நான் அதான் உங்களுக்கு சொல்கிறேன். சதி பண்ணுறவங்க நம்ம கையாண்டோம்னா அது நமக்கு எப்போதும் ஒரு உறுத்தலாகவே இருக்கும், பகை ஏற்படும். நியாயம் இல்லாமல் கூட சிலரை நம்ம பகைக்க நேரிடும். சதி பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர்ட்ட கொடுங்க. அவர் ஆண்டவரை அவங்கள பார்த்துக்கிட்டோம், கர்த்தரை அவங்கள பார்த்துக்கிட்டோம். நமக்கு எதிரான சதிகளை கர்த்தர் முறியடித்து இன்னார் தான் சதி பண்ணுறாங்கன்றதையும் கர்த்தர் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காண்பிப்பார் ஆண்டவர். யோசேப்பு சதி பண்ணுகிற தன் சகோதரர்களை பார்க்க நெருங்கி சாப்பாடுலாம் கொடுக்குறான். ஆண்டவர் பாருங்க, படிப்படியாகவே தேவன் நமக்கு விரோதமான சதிகளை முறியடிக்கிறார். முதல்ல யோசேப்புக்கு விரோதமான சதி யோசனை என்ன தெரியுமா? அவனை கொன்று குழியில் என்ன செய்யணும்? போடணும். அவனை முடிச்சிடணும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சின்ன ஒரு வேலை பண்ணுறாரு. ரூபனை ஏற்படுத்துகிறார். ரூபன் சொல்கிறான் பாருங்க, 37 ரூபன் அதை கேட்டு அவன் 21 வசனத்தில் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவைகளை நோக்கி, இவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்துதல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமலும் அவனை வனாந்தரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். இவன் நல்லவனா கெட்டவனா? ரூபன் நல்லவனா கெட்டவனா? இப்போ இந்த இடத்துல நன்மை செஞ்சிருக்கானா? ஆமாம். கொல்ல வேண்டிய யோசேப்பை கொஞ்சம் காப்பாற்றி கொன்று போடுறதுக்கு பதிலாக உயிரோடையாவது போட்டுங்கப்பா, கிடக்கட்டும், ரத்தம் சிந்துதல் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விடுதலை யோசேப்புக்கு கிடைக்குது. இது ஒரு சின்ன விடுதலை தான் கிடைக்குது. அன்பானவர்களே, சில நேரம் யோசேப்புக்கு ரூபனை போல கிடைச்ச மாதிரி நமக்கும் சில ஆட்கள் கிடைக்கலாம். தேவன் அப்படி நடத்தும் போது நாம் அதை தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆனால் அதே நேரத்தில் தேவன் எப்போது ரூபனை பக்கத்தில் வச்சிருக்க மாட்டார். உதவி செய்கிற ரூபன் சில நேரம் அங்கே வெளியே போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் ரூபன் வெளியே போன உடனே அந்த வழியாக இஸ்மவேலர்கள் போகிறாங்க. அப்படி போகும்போது எல்லாரும் என்ன பேசிக்கொள்கிறாங்க? கீழே வாசிக்கிறோம்.
அன்பானவர்களே, அப்பொழுது இஸ்மவேலரை கண்டபோது யூதா தன் சகோதரர் நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாது இருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாக இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இப்பொழுது ரூபன் எங்கேயோ போயிட்டான், அந்த காட்டுக்குள்ள. அவன் வர்றதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்துருச்சு. ரூபன் வந்து பார்க்க குழியில் ஆள் இல்லை, கதறுகிறான் பின்னாடி. ஆனால் அவன் வர்றதுக்குள்ள யூதா எழும்புகிறான். அவனை எதுக்கு நம்ம கொல்றதுனால நமக்கு என்ன லாபம்? வித்துட்டாவது பரவாயில்ல, நம்ம கை அவன் மேலே பட வேண்டான்னு யூதா சொல்கிறான். யூதா சொன்னபடி எல்லாரும் செய்தார்கள். இப்போ எகிப்துக்கு வேற கொண்டு போயிட்டான், விலைக்கு விற்கப்பட்டான். ஆனால் ரூபனுடைய மனசில் என்னன்னா, எப்படியாகிலும் இந்த யோசேப்பை காப்பாற்றி அப்பா வீட்டுக்கு கொண்டு போயிடணுன்ற ஒரு மனசில் நினச்சிருக்கிறான். இவனை கொன்றக்கூடாது, அப்பாட்ட கொண்டு இவனை பத்திரமா சேர்த்துடணும். ஏன்னா அவன் தான் வீட்டுக்கு மூத்த பையன், பொறுப்புள்ளவனாக இருக்கான். அவனை மறுபடியும் எப்படியா கொண்டு சேர்த்துறதுல யோசேப் மேலே கொஞ்சம் இரக்கமாக இருக்கான். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் இவன் இல்லாத நேரத்தில் இப்படி அமைஞ்சு போச்சு. ரூபன் அங்கே இருந்திருந்தால் நல்லதா, ரூபன் போனது நல்லதா? ரூபன் போனதுனாலே விற்று விட்டார்கள். ரூபன் இருந்திருந்தால் அவனை காப்பாற்றி கொண்டு போய் தகப்பனிடத்தில் சேர்த்திருப்பான். குழிக்குள் கிடக்கிற யோசேப்புகளே, உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ரூபன் பக்கத்தில் இருந்திருக்கணுமா, இல்லைன்னா ரூபன் உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கணுமா? யோசேப்புகளே சொல்லுங்க. ஆனால் யோசேப்பு நினச்சிருப்பான், ஐயோ ரூபனான இருந்திருந்தா கூட நம்ம காப்பாற்றிருப்பானேன்னு. யோசேப்பு அந்த குழிக்குள்ளேருந்து எடுக்கும்போது விற்க போகிறாங்கல்ல, அவனோட கண்ணெல்லாம் எங்கே தெரியுமா பார்த்துருக்கும்? இவனை கையை பிடிச்சிருக்காங்க, அங்கே இஸ்மவேல் இருக்காங்க, கொடுக்குறாங்க. இது ஒரு காட்சி படம். அப்படி கொடுக்கும்போது யோசேப்பு 2 கையும் பிடிச்சிருக்காங்க. யோசேப்பு திரும்பி 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 பார்க்க காட்டுக்குள்ள. யாரை தேடுறான்? ரூபனண்ணா, எங்கண்ணா போன? கொன்னு போடுறேன்னு சொன்னவன்ட்டு இருந்து என்னைய வந்து காப்பாற்றி குளிக்கல உயிரோடையாவது போட வச்சு, நீ இருந்துதான் இனி விற்க மாட்டாங்களே எங்கன்னு கதறி இருப்பான். ஆனால் தேவன் சில நேரங்களில் நமக்கு ஆதரவானவர்களை கூட நம்மை விட்டு விலக்கி விடுவார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சாதகமானவர்களை கூட நம்மளை விட்டு விலக்குவார். நமக்கு ஆதரவானவர்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க கூட நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க. ஐயோ, நான் ரொம்ப நேசித்தவங்க, நமக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, நம்ம பழக்கப்பட்டவங்க, எல்லாம் உயிர்க்குயிராக நேசித்தவங்க, இப்படியெல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே அல்லது பிரிக்கப்பட்டார்களே, இப்படிப்பட்டதான இழப்புகள் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நாம் ஒரு நாள் கவலைப்படாதீங்க. கர்த்தராக சில ஆட்களை அனுப்பிவிட்டால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் நன்மைக்காகவே செய்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் கைகளில் ரப்பர் இல்லை. அவர் எப்போதும் எழுதுவதில் தவறு செய்யாததுனாலே அவர் அழிக்க வேண்டியதில்லை. நாம் தான் ரப்பர் யூஸ் பண்ணுறோம் எழுதும்போது. ஆண்டவர் எழுதும்போது ரப்பர் யூஸ் பண்ணவே மாட்டார். ஏன்னா அவர் தப்பு செய்கிறதே கிடையாது. நம்ம ஓயாமல் அழிச்சு பேப்பர் கூட கிழிஞ்சிரும், அழிச்சு நம்ம அவ்வளோ மிஸ்டேக் பண்ணுவோம் நம்முடைய வாழ்வில். ஆனால் இயேசு தேவன் ஒரு நாளும் அவர் அப்படி மிஸ்டேக் பண்ணதில்ல. அவர் எழுதினது தான். அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்விலே தேவன் ரூபனை அனுப்பினதும் நன்மைக்கே, யூதாவை கொண்டு வந்ததும் நன்மைக்கே. யூதா அவனை விற்பதற்கு ஆலோசனை கொடுக்கிறான், விட்டு விடுவோம் என்று. ஒருவேளை ரூபன் அங்கே இருந்திருந்தால் அவனை விடுவித்து எப்படியாகிலும் மூத்தவனாய் இருப்பதனால பேசி எடுத்து அவனை காப்பாற்றி தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பான். அப்படி கொண்டு போயிருந்தால் யோசேப்பு காப்பாற்றப்பட்டிருந்தாலும் அவன் இறுதி வரைக்கும் அவர்களைப் போலவே ஒரு ஆடு மேய்க்கிறவனாகவே வாழ்ந்து முடித்திருப்பான். அவன் அங்கே கர்த்தர் அவனை வெளியே அனுப்பினதுனால இவன் விற்கப்பட்டான். விற்கப்பட்டதனால தான் யோசேப்பின் சொப்பனம் எகிப்தில் நிறைவேறுவதற்கு காரணமாக முடிந்தது. யோசேப்பு காப்பாற்றப்படாமல் விற்கப்பட்டது நல்லது. அப்போதான் யோசேப்பின் வாழ்விலே சொப்பனம் நிறைவேறும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கலன்றதுக்காக வருத்தப்படாதீங்க. நம்ம நினைச்ச மாதிரி நடக்காட்டாலும் சில நேரத்தில் பொறுமையாக இருப்போம். கர்த்தர் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுவார். நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்குதுங்க? நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்குது? நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கு. கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணிட்டு மௌனமாக இருங்க. கர்த்தர் தீமை செய்வதில்லை. நீங்கள் எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கீங்களே, ஒரு அலையில் சொல்லக்கூடாதா, ஒரு கையை தட்டக்கூடாதா, தேவனை தோத்திரம் பண்ணக்கூடாதா?
ஆணுடைய வசனம் உங்களுக்கு நேராக வரும்போது நீங்கள் அங்கீகரிக்கும்படியாக நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் நினைப்பது போல் நடப்பதில்லை. ஆனால் தேவன் ஒருபோது தீமை செய்வதில்லை. யோசேப்பு நினைத்ததெல்லாம் வேறு, நடந்ததெல்லாம் வேறு. தேவன் யோசேப்பின் வாழ்விலே பெரிய விஷயங்களை ஆண்டவர் செய்தார். அவன் படிப்படியாக மாற்றப்பட்டு கொன்று போடப்பட வேண்டியவன் உயிரோடு போடப்பட்டான். காப்பாற்றப்பட வேண்டியவன் விற்கப்பட்டான். எகிப்து கொண்டு போகப்பட்டான். இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவன் விற்கப்பட்டது யாரிடத்தில் என்றால் மீதியானியர்னு சொல்லியிருக்கு, அப்புறம் இஸ்மவேலர்னு சொல்லியிருக்கு, வியாபாரிகள்னு சொல்லியிருக்கு, வணிகர்கள். இவங்க மீதியான் தேசத்திலேருந்து எகிப்துக்கு போகிறாங்க. பண்டமாற்று பாருங்கள், இவர்கள் வாசனை திரவியங்களை கொண்டு போய் எகிப்தில் கொடுத்து விட்டு வாசனை திரவியங்களுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை அவர்கள் அங்கிருந்து வாங்கி கொண்டு வருவார்கள். பொன்னும் வெள்ளியும் கூட கிடைக்கலாம். இவர்கள் விற்ற வியாபாரிகள் யார் என்றால் மனிதர்களை வாங்கி விற்கும் வியாபாரிகள் அல்ல. கவனிக்கிறீங்களா? வியாபாரிகள் மனிதர்களை விற்பனை எனக்கு இருந்துச்சு. மனுஷரை வாங்கி விற்கிறதுக்கு வியாபாரி இருந்தாங்க. மனுஷர்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தால் அவர்கள் யோசேப்பை கொண்டு போன இடம் எதுவாக இருந்திருக்கும்னா சந்தையில் கொண்டு போய் நிறுத்தி 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி இவனை 30 வெள்ளிக்காசுக்கோ 50 வெள்ளிக்காசுக்கோ இந்த யோசேப்பை விற்றிருப்பார்கள். ஆனால் இவர்கள் இந்த விற்கப்பட்ட யாரிடத்தில் விற்றார்கள் என்றால் வாசனை திரவியங்களை விற்கும் வியாபாரிகளிடத்தில். அப்படிதான் பைபிளில் இருக்கு. என்னை கூர்ந்து கவனிக்கிறீங்களா? தேவன் பாருங்க, நம்மளை சில நேரத்தில் விற்க வைக்கிறாரு, ஆனால் சரியான இடத்துல விற்க வைக்கிறார். என்ன ஒருவர் பார்க்குறீங்க, விற்கிறதே பிரச்சனை நினைக்கிறீங்களா? விற்கிறதே கஷ்டம். ஆனால் அதுலேயும் ஆண்டவர் கவனமாக யார்கிட்ட விற்கணும்னு பிளான் பண்ணி செய்கிறார். கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க தான் வர்றாங்க. பொதுவாக வியாபாரிகள் போவது வருவது வழக்கம். ஆனால் அன்னைக்கு வாசனை திரவியங்கள் விற்கிற வியாபாரிகள் தான் அந்த வழியாக போகிறாங்க. ஏன்னா வாசனை திரவியங்களை விற்கிற வியாபாரிகள் அவர்கள் யாரிடத்துல விற்பாங்கன்னா அது விலை மதிப்பு உள்ளது. வாசனை திரவியங்களை யார் பயன்படுத்துவார்கள்? அன்றைக்கு ராஜாக்களும் பிரபுக்களும் சமுதாயத்தில் பணக்காரர்களும் மட்டுமே வாசனை திரவியங்களை பயன்படுத்துகிறவர்கள். சாமானிய மக்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்தும் அளவுக்கும் பொருளாதாரம் இருக்காது. ஆகவே தேவன் சரியாகவே கொண்டு வந்தார். அதனால தான் போர்த்திபார் வீட்டிலே இந்த வியாபாரிகள் போய் விற்றிருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த யோசேப்பு சந்தையிலே ஏதோ ஒரு வயக்காட்டு விவசாயி வாங்கி கொண்டு போயிருக்கலாம். தன் வேலைகளுக்காக சின்ன சின்ன எஜமான்கள் வாங்கி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் போர்த்திபார் வீட்டில் இருக்க வேண்டுமானால் அவனோடு எளிதாக அணுகுமுறையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வாசனை திரவியங்களை கொண்டு போய் அங்கேயே அவனை விட்டு விட்டார்கள். யோசேப்பு வாழ்வில் நடப்பதெல்லாம் அவன் விரும்பாததாக இருந்தாலும் தேவன் அவனுக்கு எது சரியாக இருக்குமோ அதையே கர்த்தர் ஆண்டவர் அவனுக்கு செய்தார். போர்த்திபார் வீட்டிலே அவன் இப்பொழுது அடிமையாக இருக்கிறான். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் தரையிலிருந்து தூக்கி ஆழத்திலிருந்து தூக்கி உயரத்திலே கொண்டு வைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா அப்படி நிறைய பேர் ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். நைலே இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தலைவனாக உயர்த்தப்பட்டான். ஆடுகளின் பின்னே போன தாவீது சிங்காசனத்தில் ராஜாவாக அமர்த்தப்பட்டான். யாரை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களை தேவன் சிங்காசனத்தில் உட்கார வைத்தே தருவார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆனால் தேவனை சார்ந்து கொள்ளாவிட்டால் சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்கவும் அவரால் முடியும். ஆமாவா? சிங்காசனத்தில் இறக்கிறார், சவுல் இறக்கின மாதிரி அவரையே பற்றி கொள்கிறவனை குழியிலிருந்து தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற தேவனாகவும் இருக்கிறார். தேவையானது தேவனுக்கு செய்கிற அர்ப்பணம். ஸ்தோத்திரம். எனக்கு இந்த காலவெளியில் யோசேப்பின் வாழ்விலே அவன் குழியிலிருந்து உயர்த்தப்பட்ட அந்த 4 விதமான உயர்வுகளை உங்க மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஏற்பட்ட உயர்வு போர்த்திபார் வீட்டிலே அவனுக்கு ஏற்பட்ட உயர்வு. முதலாவது வேலைக்கு சேர்ந்து விட்டான். போர்த்திபார் வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக அடிமையாக சேர்க்கப்பட்டிருக்கிறான். அடிமை எங்கே இருப்பான் என்றால் ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த அருமையானவர்களை எல்லா இடத்துக்கும் அவன் போய்விட முடியாது. சாதாரணமான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவனுக்கு. வீட்டுக்கு வெளியில் செய்ய வேண்டிய வேலைகளை ஒருவேளை கொடுத்திருக்க கூடும். விலைக்கு வாங்கப்பட்டவனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க முடியும்? என்ன வேலை கொடுக்க முடியும்? சாதாரணமான வேலைகளை கொடுத்திருப்பார்கள், அல்லது கடினமான வேலைகளை கொடுத்திருப்பார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு அங்கே இருந்த காலத்தில் கொஞ்ச நாட்களில் அவனை அந்த எஜமான் கவனிக்கிறான். அந்த வசனம் சொல்லுகிறது 39ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தில் அவனோடு கர்த்தர் இருப்பதை அவன் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அந்த எஜமான் வாட்ச் பண்ணுறான். இவனை பார்த்தா எல்லார மாதிரி இல்லை, இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. அப்படி செஞ்சுருக்கான், வேலைகளை சரியாக செஞ்சுருக்கிறான். என்ன வேலை செஞ்சாலும் உண்மையாக செய்யுங்க, அதுதான் உயர்வுக்கு முதல் காரணம். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலையை உண்மையாக செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒப்பேற்றி கொண்டு போகணும். நம்ம ஊரில் சொல்லுவோம் ஓபி அடிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் தெரில, ஆனால் ஓபி அடித்தல்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்க ஒரு வேலையை சொல்லுங்க, கவனமாக தான் இருக்கீங்களா? நிறைய இடத்துல வேலை சரியாக செய்யக்கூடாது, சம்பளம் நிறையா கிடைக்கணும். இதுதான் இன்றைக்கி சமுதாயத்தில் அதுதான் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எஜமான ஏமாற்றணும், வேலையே செய்யக்கூடாது, மாதமான சம்பளம் மட்டும் பக்கா வாங்கிடணும். அந்த சம்பளத்தை வாங்கிடணும், வேலை அதுக்கேற்றவே செய்யக்கூடாது. விசுவாசி ஒரு நாள் செய்யக்கூடாது. நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை உருப்படியாக செய்யணும். பெருக்கிற வேலையாக இருந்தாலும் சூப்பராக பெருக்கணும். ஆமே, என்ன வேலையோ உண்மையாக செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க. கொத்தனார் வேலைனாலும் கரெக்டாக செய்யுங்க, பெயிண்ட் வேலைனாலும் உண்மையாக செய்யுங்க. ஏன்னா அந்த உண்மையை தான் கர்த்தர் பார்க்குறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். வேலைகளில் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க, நேரத்தை கடத்தன்னு நினைக்காதீங்க, வேலை செய்கிற இடத்துல பொருட்களை திருடுன்னு நினைக்காதீங்க. உங்கள் எஜமானுக்கு உண்மையாக இருங்க. யோசேப்பு உண்மையாக இருந்திருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்து இருக்கிறது, கடினமாக உழைச்சிருக்கிறான். அதெல்லாம் எஜமான் பார்க்குறாரு. அவன் கூட கர்த்தர் இருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருப்பதை பார்த்த எஜமான் யாருன்னா கர்த்தர் யாருன்னே தெரியாது. எகிப்தில் உள்ள போர்த்திபாருக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியுது, இவன் வந்து சாதாரணமான ஆள் இல்லை, இவன் கூட ஒரு கடவுள் சக்தி என்ன செய்து இருக்குது. இந்த உலகத்தில் மக்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிற அவர் சொன்னார், சார் உங்கள் கூட ஒரு சக்தி ஒன்று உங்களுக்கு கூட இருக்குது. அவர் சொல்கிறது நம்ம என்ன வல்லமன்னு சொல்கிறோம்ல, அவர் என்ன சொல்கிறார், உங்கள் கூட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னார். அவன் சொல்கிற சக்தி வேறு, ஆனால் நம்ம கூட இருக்கிற சக்தி ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. தெருவுகளெல்லாம் உங்களை பற்றி பேசிக்கிறாங்க சார், நம்மளை பற்றி பேசுகிறாங்களாம். கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டுறக்கூடாது, தேவன் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. உலகம் நம்மை வாட்ச் பண்ணுது, நம்மளை கவனிக்கிறாங்க. நம்ம கூட கர்த்தர் இருப்பதை இந்த உலகம் காணும். யோசேப்பு அவனை பார்த்துட்டு சொல்கிறாரு, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இனி நீ வந்து அடிமை அல்ல, இனி இந்த வீட்டுக்கு நீ தான் யார், மேனேஜர், நீ தான் பெரிய ஆள், விசாரணை கர்த்தன், விசாரணைக்காரனாக வைக்கிறான். ஏன்னா போர்த்திபார் அவனுடைய மனைவிக்கு அடுத்து யாருன்னா யோசேப்பு. அப்படி ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். தேவன் யோசேப்புக்கு தந்த முதல் உயர்வு எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைச்ச பெரிய, இவன் எதிர்பார்த்து இதுவரைக்கும் அவன் அப்படி நடந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். அந்த உயர்வு அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திடுச்சு. அவன் நினச்சி பார்க்கான், இதுதான் அரிக்கட்டுகளெல்லாம் வணங்குற இடம் போல தெரியுது, இங்கே தான் அப்பா அம்மாலாம் வருவாங்களா, நான் இங்கே தான் உயர்த்திருக்கிறேனா. அவனுடைய அடிமை ட்ரெஸ் மாறிட்டு அவனுக்கு விசாரணைக்காரனுடைய உடை கிடச்சிருச்சு. இது எல்லாரை பார்த்தாலும் அவனை அனுப்புகிறாங்க, எல்லாரும் அவனை வணங்குறாங்க. அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களெல்லாம் அவன்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. அவன் தான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறான். வீட்டுக்கு காய்கறி கூட இவன் திறந்தான் போகுது, வீட்டையே விசாரிச்சுக்கிறான். போர்த்திபார் இவங்கிட்ட எந்த விதமான அளவுக்கும் கடினமாக நடந்து கொள்ளலை, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் ஆண்டவர் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. யோசேப்புக்கு அடுத்த கட்ட உயர்வு வரணும்ல. அடுத்த உயர்வு என்ன உயர்வு கிடச்சிருக்கு அவனுக்கு? ஹலோ, போர்த்திபார் மனைவி அவன் மேல் கண் போட்டு பாவம் செய்ய தூண்டின போது யோசேப்பு பாவத்தை வெறுத்ததால், ஓடி போனதால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டான். நீங்கள்லாம் சின்ன பிள்ளைகளே இப்போவும் விளையாண்டுருக்கீங்களா? ஒரு கட்டத்தில் பாம்பு விளையாட்டுன்னு இந்த வைப்பாங்கெல்லாம் வச்சு போகும்போது ஏணியில் மேலே போவாங்க. 2 சின்ன ஏணியை ஏறிட்டு 3ஆவது ஒரு பெரிய பாம்பில் கீழே வந்து சேர்ந்துடும். கடைசி நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் அப்படி என்ன செய்யும், நடக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம், மேலே ஏறிட்டு 2 கட்டம் ஏறியாச்சும் நினைப்பியே, 4 கட்டம் கீழே வந்த மாதிரி இருக்கா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுன்னு அடையாளம் வெற்றி மட்டுமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுன்னு அடையாளம் தோல்வியும் கூட. அதை மறந்துடக்கூடாது. மேலே மேலே போகிறோம், அல்லேலூயா கர்த்தர் கூட இருக்காரு நினைக்காதீங்க. கீழே போகும்போது கூட கர்த்தர் ஏன் கூட இருக்காருன்னு சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டீங்க.
நம்ம நினைக்கிறோம் நல்லா மேலே போய்கிட்டே இருந்தோம், அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு, அதனால நம்ம மேலே போனோம். இப்போ கீழே வந்துட்டோம், நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? கை விட்டுட்டாரு. அப்படிதான் நம்ம இயற்கையாக நினைப்போம். ஆனால் பைபிளில் அதுக்கு ஆதாரமே கிடையாது. நம்ம எப்பெல்லாம் மேலே போனோமோ அப்போவும் ஆண்டவர் கூட தான் இருந்தார். எப்பெல்லாம் கீழே போயிட்டோமோ, இழந்துட்டோமோ, எப்பெல்லாம் தடுமாறிட்டோமோ, எப்போல்லாம் கீழே விழுந்துட்டோமோ அப்போவும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் சில காலம் கீழே விழுந்து விடுறதுக்கு சூழ்நிலை இருக்கும். ஆனால் திரும்பவும் தேவன் மேலே கொண்டு வருவார். கையை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு, நான் உயர்த்தப்பட்டு எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிறேனே, அப்போது நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன். நான் கீழே விழுந்து போன போதும், கைவிடப்பட்ட போதும், குற்றம் சாட்டப்பட்ட போதும், பொய்யான பழி போடப்பட்ட போதும் கூட, அப்போது நான் கர்த்தரை மாத்திரம் விடாமல் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டு அவருக்காக நிற்பேன் என்ற அந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, யோசேப்பு அதில் உண்மையா இருந்தார். ரெண்டாவது உயர்வு வர வேண்டிய இடத்துல ரெண்டாவது அவன் இருக்க வேண்டிய சிறைச்சாலையாக போயிடுச்சு. நல்லா கவனிங்க, அந்த சிறைச்சாலை எங்கே தெரியுமா இருந்துச்சு? போர்த்திபார் வீட்டிலேயே இருந்தது. இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இத்தனை காலமும் விசாரணைக்காரன் அப்படின்ற அந்த வஸ்திரம் தரித்து எல்லாரும் இவனை பார்த்து வணங்கி இவங்கிட்ட சம்பளம் வாங்கின ஆட்களுக்கு முன்னாடி எங்கே புகழப்பட்டானோ அந்த வீட்டில்தான் சிறையில் இருந்து இப்பொழுது சிறை சாப்பாடு கம்பிக்குள்ளே இருக்கிறான். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாரும் இப்பொழுது இவனை பார்க்கும்போது சலிட்டு அடிப்பாங்களா? இப்போ அவனை பார்க்கும்போது ஏழனான்னு நினைப்பாங்க. என்னமோ துள்ளுன 5 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்டதுக்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் என்னமோ ஒரு நாள் லீவு கேட்டதுக்கு என்னமோ அப்படி இப்படி நீ போட்டு வாட்டி வசச்சேன். பாரு எங்கே இருக்கிறன்னு நினச்சி பாரு. துள்ளக்கூடாதுடா, தான் துள்ளக்கூடாதுன்றது தான். துள்ளிக்கிட்டு இருந்த பாரு இப்போ எங்கே இருக்கன்னு பாரு அப்படின்னு காலர் தூக்கியிருப்பான். யாரு? இவங்கள்ட்ட சம்பளம் வாங்கின ஒரு ஆள் சொல்லியிருப்பான். இதுதான் ரொம்ப கஷ்டம். அவமானப்படுறதும் படணும், தெரியாத இடத்துல படணும். தெரிஞ்ச இடத்துல அவமானப்பட்டால் ரொம்ப அவமானம். அது ரொம்ப கஷ்டம். அது புகழப்பட்ட இடத்திலேயே தாழ்த்தப்படுவது, இகழப்படுவது, உயர்த்தப்பட்ட இடத்திலேயே அவமானப்படுவது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அன்பானவர்களே, ஓங்கி வளர்ந்து உயர்ந்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்த இடத்துல ரொம்ப கூனி குறுகி வாழ்வது என்பது ரொம்பவும் கேவலமான, ரொம்ப கஷ்டமானது. அது தாங்கிக் கொள்ள முடியாது. அதனை கண்ணீர் நிறைந்தது. எந்த இடத்துல நாம் 10 பேர் கொடுத்தோமோ அதே இடத்துல வாங்குற நிலைமை வரும்போது அது ரொம்பவும் கடினமான ஒன்று. அது சகித்துக் கொள்ள முடியாது. சகோதரனே, சகோதரி, ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கீழே வந்திருக்கிறீர்களா? கொடுத்த இடத்துல வாங்கும்படியாக வந்து விட்டதா? சில நேரங்களில் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள யோசேப்பை போல தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார் நினைத்த நேரத்தில் உங்களை கீழே தள்ளும்படியான சூழ்நிலை ஏற்பட்டதா? நீங்கள் தவறே பண்ணவில்லை, ஆனால் தவறு பண்ணினா என்று சொல்லப்பட்டதா? எனக்கு இந்த கால வேளையில் கர்த்தருடைய கையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தி விடுவார். கையை விட்டுறாதீங்க, கையை பிடிச்சுக்கோங்க. என்னைக்குனாலும் ஒரு நாள் உங்கள் கையை ஆண்டவர் தூக்கி பிடிச்சு மறுபடியும் கொண்டு வருவார். எங்கே இகழ்ந்தார்களோ அங்கே புகழப்படும்படி தேவன் வைப்பார். உங்களை குற்றம் சாட்டின, பழி வாங்கின, சதி செய்த மக்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்தும் நாள் வரும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்பதில் உறுதியாக நில்லுங்கள். நான் நம்புகிற கண்மலை தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் மிகப்பெரிய தேவன். அவர் ஒரு நாள் நம்மை விட்டுவிட மாட்டார். அல்லேலூயா. சிறைக்குள்ளே போய் கிடக்கிறான். கண்ணீரோடு வேதனையோடு அழுகையோடு கிடக்கிறான். யோசித்து பாருங்க யோசேப்பின் நிலைமையை. யாருமே கிடையாது. இவன் தான் செய்த தப்பில்லைன்னு சொல்றது கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நீ இது செஞ்சியாடான்னு கூட போர்த்திபார் அவன்கிட்ட கேட்கவே இல்லை. விசாரணையே கிடையாது. விசாரணை கர்த்தனுக்கு விசாரணை இல்லாமல் சிறை. அவன் நியாயத்தையே கேட்கல. சிறையில் தள்ளப்பட்டான். அழுகையோடு கூட இருக்கிறான். அன்பானவர்களே, அந்த சிறையின் அனுபவம் கூட யோசேப்புக்கு ஒரு பாடமாக இருந்தது. அவனுக்கு ஒரு பயிற்சியாக இருந்தது. நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளும் நம்மை உருவாக்கும் கருவிகளாகவே இருக்கிறது. சுமூகமான சூழ்நிலை நம்மை சரியாக உருவாக்காது. கஷ்டமான சூழ்நிலை தான் நம்மை சரியானவர்களாய் உருவாக்கும். சொல்லுங்க. சாதகமான சூழ்நிலை நம்மை சரியான ஆயுதமாக உருவாக்காது. கஷ்டமான சூழ்நிலை தான் நம்மை சரியான ஆயுதமாய் உருவாக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன், நம்ம உருவாக மாட்டோம். ஆனால் நெருக்கடி, கஷ்டம், பாடு, வேதனைக்குள்ளே போனால் தான் ரொம்ப திறமையான ஆளாயிடுவோம். ரொம்ப பக்குவமாகிடுவோம். நல்ல பயிற்சி ஆகிடுவோம். நிறைய விஷயத்தை கற்றுக்கிடுவோம். யார் யார் எப்படிப்பட்டவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம். ஆண்டவர் நம்மளை உருவாக்குறதுக்காக சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை இந்த மாதிரியான ஒர்க் ஷாப் வழியாக நம்மளை கர்த்தர் கொண்டு போவார். இந்த மாதிரியான பயிற்சி வழியாக தேவன் நம்மளை கொண்டு போவார். யோசேப்பே, நீ போர்த்திபார் வீட்டில் விசாரணைக்காரனாக உயர்த்தப்பட்டதும் நீ உருவாக்கப்படத்தான். நீ அங்கே இருந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்குள்ளே போய் கண்ணீரோடு இருப்பதும் தேவன் உன்னை உருவாக்கத்தானே ஒழிய உன்னை அழிப்பதற்காக அல்ல.
நீ உயர்த்தப்படுவதும் சரி, நீ சிறையில் தள்ளப்படுவதும் சரி, தேவன் உனக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுவதற்காகத்தானே ஒழிய உனக்கு தீமைக்காகவே அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? தீமைக்காக ஒரு நாளும் தேவன் அப்படி உங்களை கொண்டு போக மாட்டார். நன்மைக்காக தேவன் உங்களை கொண்டு போவார். சிறைக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறான், கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த வேதனையோடு கூட அமர்ந்திருக்கிறான். ஆனால் பைபிள் சொல்லியிருக்கு, கர்த்தர் அவனோட இருந்தார். சிறையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனே நொந்து நூலாய் இருக்கும்போது 2 பேர் வந்து காலையில் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. யோசேப்பு அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஏன் சோகமாக இருக்கீங்க? அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் சொப்பனம் கண்டோம். யோசேப்பு அவங்கள்ட்ட கேட்டால் சொப்பனம் கண்டோம். எப்பா, சொப்பனன்ற வார்த்தை கேட்ட உடனே யோசேப்புக்கு ரொம்ப அலர்ஜி. ஏன்? அதனால தான்டா நான் இங்கே வந்து கிடக்கேன். நீங்களுமா சொப்பனம் கண்டீங்க? சொப்பனம் கண்டீங்க? என்னடா சொப்பனம் கண்டேன்? நான் இந்த மாதிரி கண்டேன். சொப்பனத்தெல்லாம் சொன்னால் நமக்கு இந்த செய்திக்கு சொப்பனமே பத்தாது. ஏன்னா சுருக்கமாகவே சொல்லிட்டு போயிடுறேன். 2 பேர் சொப்பனத்தையும் விளக்கம் சொல்லிட்டு ஒருத்தனை பார்த்து யோசேப்பு சொல்கிறான், 3 நாளில் நீ ராஜாவுக்கு முன்னாடி நீ பானை பாத்திரக்காரனாக இருப்பேன்னு சொன்னார். இன்னொருத்தன் சுயம்பாகி, அவன் வந்து தவறு செய்தவன், நீ ஒரு 3 நாளில் உன் தலை தூக்கப்படும், நீ மரித்து போவாய் என்று சொல்லுகிறான். ஒருவனுக்கு சந்தோஷம், ஒருவனுக்கு கஷ்டம். சொன்னபடியே 3வது நாளிலே பானபாத்திரக்காரன் ராஜாவின் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான். ராஜாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணதில் இந்த சுயமாகி ஒருவன். ஆனால் யார் குற்றவாளின்னு தெரியாமல் 2 பேரையும் சிறையில் போட்டாங்க. அந்த பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடியவன், அவன் மறுபடியும் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான், எப்பா நீ உயர்ந்திருக்கும் போது நீ 3 நாளைக்கு போயிடுவ அரண்மனைக்கு, ராஜா கிட்ட போய் சொல்லி எடுத்து நீ எப்படியாவது சிறையிலிருந்து வெளியே கொண்டு வா, நான் இவ்விடத்தில் இருப்பதற்காக நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி அனுப்புகிறான். யோசேப்புட்ட சரின்னு மண்டையாடிட்டு போனவன் பார்வோன்ட்ட போனவன்னு எல்லாத்தையும் மறந்துட்டான். அல்லேலூயா, எல்லாத்தையும் மறந்துட்டான். நாம் சில நேரம் மறக்கப்படுவோம். நான் சொன்னேன், சிறையில் தள்ளப்படுவோம், செய்யாத பழி நம்மேல் சுமத்தப்படும், சில நேரம் சிலரால் மறக்கப்படுவோம். யார் நம்மை நினைக்க வேண்டுமோ அவர்களே நம்மை மறந்து விடுவார்கள். இன்னைக்கு இந்த கால வேளையில் செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளை யாருக்காகவோ கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். சிலரால் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறந்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற நீங்கள் யாராலோ மறக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நன்மை செய்தவர்களே உங்களை மறந்தார்கள். உங்களிடம் நன்மை பெற்றவர்களே உங்களை மறந்து போனார்கள். அவர்கள் மறந்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பானபாத்திரக்காரன் மறக்காதிருந்தால் யோசேப்புக்கு நன்மையா? இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தது நன்மையா? நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். மறக்காமல் உடனே ராஜாவிட சொல்லி இருந்தால், ராஜாவிடத்தில் ஒரு கடிதம் வாங்கி கொண்டு அந்த பானபாத்திரக்காரன் சிறைக்கு வந்து சிறைச்சாலை தலைவனிடத்தில் கொடுத்து இந்த யோசேப்பை விடுவித்து கொண்டு போயிருப்பான். ஒருவேளை அவன் அடுத்த நடவடிக்கை என்னவென்று தெரியாது, யார் வீட்டுக்கு போவதென்று தெரியாது, இவனுக்கு யாரும் இல்லை, ஏதோ சமுதாயத்தில் ஒரு வேலை தேடி அலைய வேண்டியது இருக்கும். இல்லை என்றால் மீண்டும் அவன் அடிமையாக பழைய நிலைக்கு அவன் போயிருக்க வேண்டும். ஆனால் மறந்ததனால் நடந்தது என்ன? ஓராண்டு காலம் கழித்து அரண்மனையிலிருந்து அழைப்பு இவனுக்கே என்ன செய்கிறது? வருகிறது. விடுதலையை இவனே தேடாமல் விடுதலை தரும் தேவனுக்காய் காத்திருந்தான். கர்த்தரை இவனை விடுவித்தார். உயர்வு மனுஷனிடத்திலிருந்து அல்ல, தேவனே மனுஷன் மூலமாய் தரட்டும். சில நேரம் உயர்வு மனுஷன்கிட்ட தான் வரும், ஆனால் அந்த உயர்வு தேவன் மூலமாக வரணும். இவனாக உயர்வை தேடிக்கொள்ள விரும்பவில்லை, இவனாக தேட விரும்பினான், கிடைக்கவில்லை. இவனாக விடுதலை பெற விரும்பினான், கிடைக்கவில்லை. தேவனே விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் எதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது சரியாக செய்கிறார். கர்த்தருக்காய் காத்திருப்போமாக, கர்த்தருக்காய் காத்திருப்போமாக. அன்பானவர்களே, கண்ணீர் வேதனையுடைய வாழ்வில் மாறுகிற காலம் அவனுக்காக தேவன் வைத்திருந்தார். யோசேப்போடு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, உடன் பிறந்தவர்கள் இல்லை, அவனுக்கு ஆதரவானவர்கள் இல்லை, நன்மை பெற்றவனும் அவனோடு இல்லை. இப்பொழுது யாரும் இல்லை. துணைக்கு இருந்த 2 பேர் சொப்பனம் கண்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஒருத்தன் அரண்மனை போயிட்டான், ஒருத்தன் உலகத்தை விட்டே போயிட்டான். இவனுக்கு இப்போ யாரும் கிடையாது. இப்போ இவனோட கர்த்தர் கூட இருக்கிறார். அவ்வளோதான். யாருமே இல்லாட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதில் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வேதத்தில் பலரை குறித்து சொல்லப்படு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு தாவீதை பற்றி சொல்லியிருக்கு, பவுலை பற்றி சொல்லியிருக்கு. எல்லாரும் அவனை விட்டு போனார்கள், கர்த்தர் பவுலோடு கூட இருந்தார்.
நான் இதெல்லாம் நிறையா விளக்க வேண்டியது இருக்கிறது. அன்பானது, பல நேரங்களில் நான் அடிக்கடி சொல்வேன், நம்மளை சுற்றி 4-5 பேர் இருந்தால் கூட நம்ம தனியாக தான் இருப்போம். 4-5 பேர் நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் நம்ம தனியாக இருப்போம். வீட்டுக்குள்ளே 10 பேர் இருப்பாங்க, நான் தனியாக தான் இருப்போம். சில நேரங்களில் யாரும் இல்லாமலும் தனிமையாக இருக்க முடியும், நிறைய பேர் இருந்தும் நாம் தனிமையாக இருப்போம். ஏன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாமல் நமக்குள்ளேயே அதை அடக்கி கொள்வோம். நம்முடைய பிரச்சனைகளை கூட யார்ட்டும் சொல்லவே முடியாது. சில சொல்ல முடியாத பிரச்சனை, சொல்லி முடியாத பிரச்சனை. சொல்லுங்க, சொல்ல முடியாத பிரச்சனை, சொல்லி முடியாத பிரச்சனை. அது முடியாது. எவ்வளவு நேரம் சொல்லி முடிக்கிறது? அவ்வளவு பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மனதிற்குள்ளேயே வைத்திருப்பதுனால யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாத போது 1000 பேர் இருந்தால் நாம் தனிமையான ஆள் தான். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதை மட்டும் மறந்துடக்கூடாது. உங்கள் தனிமையிலே கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்கள். தேவன் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, 3வது இடம் எங்கே தெரியுமா? சிறையிலிருந்து அரண்மனைக்கு அவன் போகிறான். ஒரு நாள் அழைப்பு வருகிறது இல்லை? ஸ்தோத்திரம். குழியிலிருந்து போர்த்திபார் வீட்டுக்கு, போர்த்திபார் வீட்டிலிருந்து சிறைக்கு, சிறையிலிருந்து அரண்மனைக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு, ஒரு சொப்பனத்தின்படி செய்வதற்கு இன்னொரு சொப்பனத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அங்கே அரண்மனையில் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு அவனுக்கு விளக்கம் தெரியல. அவன் அரண்மனையில் கேட்டால் பானபாத்திரன்னு சொன்னாவே சிறையில் விட்டுருவாங்க. ஆனால் இப்போ பார்வோனே கடிதம் கொடுக்குறான், அவனை வர சொல். அவனுக்கு சவரம் பண்ணி ஆடை மாற்றி அரண்மனைக்கு கொண்டு நிறுத்தப்படுகிறான். பார்வோனுடைய சொப்பனத்துக்கு சரியான விளக்கத்தையும் கொடுக்கிறான். யோசேப்பு இப்பொழுது உயர்த்தப்படுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முன்பு செய்ததையே கர்த்தர் பின்பும் என்ன செய்கிறார்னா செய்கிறார். போர்த்திபார் யோசேப்பினிடத்தில் கர்த்தர் இருப்பதையும் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுகிறான் என்பதையும் போர்த்திபார் பார்த்த மாதிரியே சிறையிலையும் அந்த சிறைச்சாலை தலைவன் அந்த வார்த்தையே சொல்கிறான். நீங்கள் படித்து வேணா பாருங்க. 39 3ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் படிங்க. ஒரே வசனம். அவனும் அப்படியே பார்க்குறான். யோசேப்போடு கர்த்தர் இருப்பதையும் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதையும் சிறைச்சாலை தலைவன் கண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டா எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவர் நம்ம கூட இருக்கிறத காண வைப்பார். தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் காண வைப்பார். இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுவோம். 4வது ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 4வது உயர்வு வேத வசனத்தில் 41ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை படித்தா, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். எல்லா தேசத்தின் மக்களுக்கும் ஆகாரம் கொடுக்கும்படி தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். எகிப்துக்கு மட்டும் தலைவனாகி அரண்மனையில் நிற்கவில்லை. உலகங்களுக்கே ஆகாரம் கொடுக்கும், தேசங்களுக்கே ஆகாரம் கொடுக்கும் ஒரு இடத்துல யோசேப்பை கர்த்தர் வைத்தார். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. சகல தேசத்திலும் கொடிய பஞ்சம் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் எகிப்துக்கு தானியம் கொள்ளும்படி வந்தார்கள்னு சொல்லலை. யோசேப்பினிடத்தில் தானியம், அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கணும், ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கு. யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். அன்பானவர்களே, 2 படி ஏறி 4 படி சரிக்கிட்டு நினைக்காதீங்க. மறுபடியும் 2 படி ஏற மாட்டீங்க. கர்த்தர் சொல்லும் இடத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போவார். மிக உயரமான இடத்திற்கு, எவரும் தள்ளிவிட முடியாத இடத்துக்கு கொண்டு போவார். யாரும் பழி சொல்ல முடியாத இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். முன்னாடி போர்த்திபாருடைய மனைவி இவனை குற்றம் சாட்ட முடிந்தது. இப்போது அவன் இருக்கும் ஸ்தானம் யாரும் குற்றம் சாட்டப்படாத ஸ்தானம். ஏனென்றால் பார்வோனி சொல்லிவிட்டான், யோசேப்பினுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் கை கால் கூட நீட்டக்கூடாது என்ற இடத்தில் உயரத்திற்கு அவனை ஓங்கி உயர கொண்டு போய் நிறுத்திவிட்டான். இப்போது யோசேப்பை யார் குற்றம் சாட்டினாலும் சாட்ட முடியாத இடத்த உயரத்துக்கு தேவன் கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. எந்த உயர்வும் ஒரு மனுஷனுடைய வாழ்வின் வரைதான் தொடரும். யோசேப்புக்கு கொடுத்த கர்த்தருடைய உயர்வு வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் மட்டுமல்ல, அதற்கு பிறகும் நிரந்தரமான உயர்வாக இருந்தது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எந்த மனுஷனுக்கு கிடைக்கிற உயர்வும் அவனுடைய உயிர் வரை இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் யோசேப்புக்கு அப்படி கிடையாது. செத்த பிறகும் அவனுக்கு அந்த உயர்வு அவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட உயர்வு தெரியுமா? யோசேப்புக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் 2 பேரும் கோத்திர பிதாக்களோடு சேர்க்கப்பட்டார்கள்.
இன்னைக்கு வரைக்கும் யோசேப்பு பேர் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் 2 பிள்ளைகள், எப்ராயும் மனாசே என்று சொல்லப்பட்ட 2 பிள்ளைகளும். இல்லை, யோசேப்பு ஒருவன் தான் அந்த சந்ததியில் சேர்க்கப்பட வேண்டும், அவனும் தள்ளப்பட்டு போனான் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒருவன் போனதற்காக 2 பிள்ளைகளை கோத்திரத்தோடு சேர்த்து அவங்களுக்கு தனி கோத்திரம் கொடுக்கப்பட்டு கானான் தேசத்தில் இந்த 2 கோத்திரத்துக்கும் தனி சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்பதை வேதத்தில் படிக்கிறோம். யோசேப்பின் கொடுக்கப்பட்ட தேவனுடைய உயர்வு என்பது யோசேப்பின் வாழ்க்கையோடு முடிந்து விடவில்லை. அவன் வாழ்க்கைக்கு பிறகு அந்த உயர்வு தொடர்ந்து கொண்டே வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அல்ல, பரலோகத்திலும் இந்த 2 கோத்திரம் இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12 கோத்திரங்களுடைய வரிசை பட்டியல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. அதில் யோசேப்பின் பிள்ளைகள் 2 பேருடைய பேரும் இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைத்தால், உயர்த்த நினைத்தால், அவனுடைய வாழ்க்கை வரை மட்டுமல்ல, அவன் வாழ்க்கைக்கு பிறகும் அந்த உயர்வு தொடரும்படியாக தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். அன்பானவர்களே, தேவன் உயர்த்துகிறவர். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு 3 காரியம் நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வும் நம்முடைய வாழ்க்கையும் ஸ்தோத்திரனுடைய வார்த்தைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்வில் அவனுடைய உத்தமம், உண்மை ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் இது இருந்தால் கர்த்தர் உயர்த்துவார். உங்க சொப்பனம் நிறைவேறணுமா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? உங்க வாழ்க்கையில் உத்தமமா இருங்கள், உண்மையா இருங்கள். என்னதான் சோதனை வந்தாலும் வீழ்ந்து விடவில்லை. வாலிபர்களுக்கு ரொம்ப சோதனை அதிகம், ரொம்ப கவனமா இருக்கணும். யோசேப்பு வாலிபனா இருந்தபோது தான் தன்னுடைய வாழ்வை காத்து கொண்டான். ஆமென். இந்த உலகத்தில் மாம்சமும் ரத்தமும் இருக்கிற வரைக்கும் ஆசைகளும் இச்சைகளும் மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யும். இல்லை, ஆசை இச்சை இருக்குமா இருக்காதா? முனிவர்களுக்கே இருக்குன்றாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ தூதருக்கு தான் கிடையாது. உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஆணும் பெண்ணுக்கும் ஆசை இச்சைகள் உண்டு. ஆனால் வசனத்தாலும் ஜெபத்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்பப்போ எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தாலும் அது மறுபடியும் எழும்ப தான் செய்யும். ஜெபம் பண்ணி நம்முடைய ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. யோசேப்பு அதை செய்ய அவனால் முடிந்தது. வாலிப பிரயத்திலேயே அவனுடைய ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்தினான். அவனை போல வேற யாராவது இருந்தால் இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் யோசேப்பு இது ஆபத்து என்று சொன்னான். இது ஆபத்து, ஓடி ஒளிந்து கொண்டான். வேண்டாம் என்று வஸ்திரங்களை விட்டு கூட ஓட நினைத்தான். பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் பிரயாசப்படவில்லை என்று பைபிள் சொல்லுது. நம்முடைய வாழ்வில் ரத்தமே சிந்தினாலும் சரி, பாவம் செய்வதற்கு துணியக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசை இச்சைகளை நீங்கள் அடக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு வயசான பிறகு போயிடுவேன்னா இல்லை, 90 வயசு தாத்தா கூட ரொம்ப விவரமாக தான் இருக்காரு. வயசான நாட்கள் இன்னைக்கு நம்ப முடியல. வயசான நாட்கள் நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம். தாத்தா மாதிரி செய்கிறது, பாட்டி மாதிரி செய்கிறது. இப்படி பாட்டி கூட பரவாயில்ல, தாத்தா மோசமாக தெரியுது. ரொம்ப கவனமாக இருங்க. நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த போராட்டம் நமக்கு இருக்கும். ஜோமனி ஆசை இச்சைகளை அடக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுடைய சொப்பனம் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். 2, அன்பானவர்களே, தேவன் நம்மளை உயர்த்தும் போது தேவ நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தணும். யோசேப்பு மேலே உயர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த மறக்கலை. ரொம்ப உயரத்துக்கு போயிட்டான், ஆனால் தேவனை விட்டு விடவே இல்லை. பார்வோன் அரண்மனையிலும் சொப்பனத்திற்கு கர்த்தரை விளக்கம் கொடுக்கிறார் என்று சொன்னான். தானியேலும் அதை செய்தான். என் திறமையில சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தேன்னு சொல்லல, கர்த்தரே வாக்கு அருளுவாராக, ஆண்டவர் தான் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்றான். உயர்த்தப்பட்ட போது தன்னை உயர்த்தல, தேவனை உயர்த்தினார். எல்லா இடங்களையும் நாம் தேவனை உயர்த்தணும். சிலர்லாம் ரொம்ப உயரத்துக்கு போன பிறகு கர்த்தர் சொல்ல யோசிப்பாங்க. எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் பாஸ்டர். சில இடத்துல பாஸ் இப்போ ஜோமனா எல்லாரும் இருக்காங்க, இப்போ ஜோமனா பிறகு ஜோமனை ஐயா வைக்கப்படுறீங்க, எல்லாரும் பார்த்துருவாங்க ஜோமன் ஒன்று. சொந்தக்காரங்களாம் போன பிறகு ஜோமன், ஏன் சொந்தக்காரன் இருக்கும்போது ஜோமன் என்ன, சொந்தக்காரன் பார்த்துருவாங்களாம். அல்லேலூயா. அந்த மாதிரி இடத்துல நம்ம கட்டாயம் ஜெபம் பண்ணணும். தேவனை உயர்த்த வெட்கப்படுகிறவர்களை குறித்து தேவனை வெட்கப்படுவார். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, அங்கேயும் ஆண்டவரை மட்டும் உயர்த்தாமல் விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியமானது. 3வது, ஆதியாகமத்தில் வாசிக்கிற 48 நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை மட்டும் மூடி மறைச்சி வச்சிடாதீங்க. சிறைச்சாலையில் தான் சொப்பனத்துக்கே விட தெரியாமல் உட்காந்துருக்கும் போது 2 பேர் சொப்பனத்தை கொண்டு வர்றாங்க. யோசேப்பு ஒரு நாளும் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடந்ததுன்னு கர்த்தரை முறுமுறுக்கலை. அந்த கஷ்டத்துலையும் அவங்க 2 பேருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான். ஒன்றை கவனிங்க, கர்த்தர் உன்னை எதற்காக அப்படி செய்கிறார்? தேவன் தானே உனக்கு 2 பேர் அனுப்பியிருக்கிறார். உனக்குள்ளே சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வரம் இருக்கு.
அந்த வரம் செயல்படுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உனக்கு சிறை. அதுக்காக தான் 2 பேருக்கு சொப்பனம். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு யோசேப்புக்கு ட்ரைனிங். அந்த 2 பேருக்கு நீ விளக்கம் சொல்லு. ஏன்னா நீ ஒரு பெரிய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல போற. அரண்மனையிலே பார்வோன் ராஜாவுக்கு நீ சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லணும்னா டக்குன்னு வந்துடாது ஒரு நாளில். எங்கே உனக்கு ஒரு ட்ரைனிங். அந்த 2 பேருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்வது உனக்கு ஒரு பயிற்சி. உருவாக்கப்படுகிறாய். உனக்குள்ளே இருக்கிற சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும் வரம் உண்மையாகவே கிரியை செய்கிறதா என்பதை நீ பார்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தர்றாரு. ஒரு படத்தை நான் பார்த்தேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு பாஸ்டர் விசுவாசி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறார். அந்த விசுவாசி முதுகில் ஒரு ஆயுதம் குத்தி இருக்கு. ஆனால் பாஸ்டர் முதுகில் ஒரு 10 ஆயுதம் குத்தி இருக்கு. 10 ஆயுதம் குத்தி ரத்தம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு முதுகுல. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு ஆயுதம் குத்தி இருக்கு, ஒரு கத்தி குத்தி இருக்கிற அந்த விசுவாசி தலையில கையை வச்சு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. யோசேப்பும் அது மாதிரி தான். காயங்கள் நிறையா இருக்கு. ஆனால் ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி செய்தார்னு புலம்பிக்கிட்டு இருக்காம அந்த நேரத்திலையும் வலி மத்தியிலையும் அந்த 2 பேருக்கு சொன்னானே, எல்லா சூழ்நிலையும் சாதகமாகட்டும் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு சொல்கிறேன், உன் வாழ்வில் எல்லா சூழ்நிலையும் சாதகம் இல்லாத போதே உன் வரத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஏன் என்னை கைவிட்டார் தேவன், ஏன் சோதித்தார் என்று சொல்லி உங்களுக்கு தேவன் கொடுத்த வரங்களை விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கு எல்லாமே எதிராக இருந்தாலும் தேவன் கொடுத்த வரத்தை பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலே உன் வரத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் சாதகமற்ற சூழ்நிலையிலே உன் வரத்தை பயன்படுத்த கர்த்தர் கொடுக்கும் பயிற்சி. புரியும் நினைக்கிறேன். நெருக்கடியான காலத்தில் உங்களை ஆண்டவர் பயிற்சிவிக்கிறார். உங்கள் வரத்தை பயன்படுத்துங்க, உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் வரத்தையும் மண்ணிலே புதைத்து வைத்து விடாதிருங்கள். பிறருக்காக ஜெபம் பண்ணுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஆத்துமாதாயம் செய்யுங்கள், பிறருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். உங்கள் சாதகமான சூழ்நிலைக்கு காத்திருக்காதுங்கள். இன்னைக்கு இருக்கிற நெருக்கடிகள் மத்தியில், பாடுகள் மத்தியில் உங்கள் வரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த பயிற்சி உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் இன்னைக்கு மற்றவங்களுக்கு செய்கிற இந்த ஊழியம் பிறருக்கு ஆறுதலை கொடுக்கும். இன்னொரு நாள் வரும், அந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கே விடுதலையும் உயர்வும் கொடுக்கும் அளவு கொண்டு வரும். முதல்ல உன் தாளந்து பிறருக்கு பயன்படும், பிறகு அந்த தாளந்து உனக்கே பயன்படும். பிறருக்கு பயன்படுத்தாத உன்னுடைய தாளந்து உனக்கு எப்படி பயன்பட போகிறது? நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால் இன்னொருத்தர் உயர்வுக்கு உங்கள் தாளந்து பயன்பட வேண்டும். அப்போது அந்த தாளந்து உங்களுக்கு உயர்வுக்கு பயன்படும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழும்பி நின்று ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சூழ்நிலைன்னு நீங்கள் உங்களை நீங்களே ஸ்தோத்திரம் வேதனைப்பட்டு கொண்டு தேவனை மறுதலித்து விடாதிருங்கள். நீங்கள் உங்களையே நீங்கள் சோர்வுக்குள்ளாக்கி கொள்ளாதிருங்கள். உங்கள் வேதனை நடுவில், பிரச்சனை மத்தியிலே கூட உங்கள் வரங்களை பயன்படுத்துங்க. எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் யோசேப்பை போல உங்கள் இளமையை காத்துக்கோங்க, உங்கள் ஆத்மாவை காத்துக்கோங்க, உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கோங்க. ஒருவரும் உங்கள் இளமையை சோதித்து விடக்கூடாது. ஒருவரும் உங்களுடைய வாழ்வை கீழே தள்ளிவிடக்கூடாது. நீங்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. நீங்கள் தேவனுக்காக நின்றால் ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை தேவன் உயர்த்துவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, உங்களை உயர்த்தினவரை மறந்துடாதீங்க. அப்படி செய்தால் தேவன் உங்களை நிச்சயமாக ஒரு நிரந்தரமான உயர்வுக்கு நேராய் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஓ ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் வசனத்துக்கு. என்னை ஒப்புக்கொடு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு ஆறுதல் சொல்ல விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை குழியிலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து உயர்த்துவீர் ஆண்டவரே. உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். உங்களுக்கு உயர்த்தும் காலம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. தேவன் சொப்பனம் கொடுத்தாரா? தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? அதை ஒரு நாள் நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஒரு நாள் வரும், தேவனுடைய பிள்ளையை நீ காத்துரு. அதுக்குள்ளே சில மேடுகள் வரலாம், சில பள்ளங்கள் வரலாம், சில சந்தோஷம் வரலாம், சில துக்கங்கள் வரலாம். உன் வாழ்க்கையில் மேடு பள்ளம் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தர் யாரும் தள்ளிவிடாத உயரத்துக்கு உங்களை கொண்டு வந்து உயர்த்தி வைக்க ஒரு நாள் வரும். தேவனுடைய பிள்ளைய
கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஜீசஸ். அன்புள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அருளும். சகல குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த யோசேப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து அவன் சொப்பனத்தை நிறைவேற்றினது போல எனக்கு இந்த காலையில் செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் சொப்பனம் நிறைவேறட்டும், வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், கர்த்தருடைய வசனம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் சொன்னதை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.